பிரச்சாரம் ஈடுபட்டுறாரு. 20 நிமிஷம் பேசுகிறாரு. என்ன பேசினாரு? என்ன வளர்ச்சி திட்டம் விஜய் நாங்க வரவேற்கிறோம். பாண்டிச்சேரிக்கு இவ்வளவு ப்ராப்ளம் நடந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரியை சூஸ் பண்ணி வந்திருக்காரு. ஸோ நாங்க அவங்கள வரவேற்கிறோம். அதாவது அவர் பேசின எல்லாமே நல்ல ஃபயர் ஸ்பீச் தான். ஆக்சுவலா வந்து மணல் அரிப்பை பத்தி இந்த கண்டென்ட்ல பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. ஏன்னா கிராம பகுதிகளில் மணல் அரிப்புனால ப்ரொடெஸ்ட் பண்ணி மக்கள் நிறைய தடவை கேட்டு அதுக்கான சொல்யூஷன் யாருமே கொடுக்கல. ஸோ அவர் வந்தாருன்னா கண்டிப்பா மக்களுக்கான பிரச்சனையை தீர்த்து வைப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா என்ஆர்ஐ கூட கூட்டணி இருந்துருச்சுன்னா பாண்டிச்சேரியிலேயே டிவிக்கே ஆட்சி அமையும். ஸோ நம்ம மக்கள் பிரச்சனையை என்னன்னு சொல்யூஷன் பார்த்து அவர் வந்து அதுக்கான பிரச்சனையை சொல்யூஷன் கொடுப்பாரு. ஸோ ரெஸ்டோபாப் வந்து பாண்டிச்சேரியில் அதிகமா இருக்கு. ஸோ அதை கம்மி பண்ணிட்டு மக்களுக்கு என்ன நீடு, மக்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை மட்டும் அவங்க பண்ணினாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். இளைஞர்கள் தான் இந்த நாட்டின் தூண்கள். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாதையை அமைச்சு கொடுக்கணும், நல்ல ஒரு தொழில் வளத்தை அமைச்சு கொடுக்கணும், அவங்களுக்கான ஒரு நல் வாய்ப்பு, அவங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு பணி, நிரந்தர பணி இதெல்லாம் கொடுத்தாதான் அவங்க கொஞ்சம் இது பண்ணுவாங்க. இந்த விஜய் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களை மாதிரி வயசானவங்களாம் நாங்கள் போய் பார்த்தோம். எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கல. காவல்துறை வந்து அவ்வளோ வந்து பாதுகாப்பு கொடுத்து விஜய் வரத்துக்கு எல்லா இடத்துலையும் வந்து பந்தோபஸ்து போட்டு எல்லாமே வந்து கிளியர் பண்ணாங்க. ரொம்ப மகிழ்ச்சி அவங்களுக்கும். இந்த மாதிரி வர மக்களுக்கும் வந்து அவர் நல்லா ஆறுதலையாக பேசினாரு. இளைஞரை மட்டும் பேசக்கூடாது, வயசானவங்களையும் பேசணும், வயசு பொண்ணுங்களையும் பேசணும், அவங்களும் ஓட்டு போடுவாங்க. ஆனால் அவர் வந்து அதை சொல்லலை. இருந்தாலும் எனக்கு மன வருத்தம் அது உண்டு. ஆனால் இருந்தாலும் ஆம்பளைங்களும் பேசணும், பொம்பளைங்களையும் பேசணும், வயசானவங்களையும் பேசணும். குடும்பன்றது எல்லாமே. குடும்பத்தில் வந்து இத்தனை பேர் இருப்பாங்க, குழந்தைங்களும் நீ வந்து பேசணும் மேடையில். அப்போ தான் வந்து ஆசை வரும். நீ வந்து இளைஞரை மட்டும் பேசினா எனக்கு வந்து அது கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. அப்படி பேசக்கூடாது. எல்லாரையும் ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் பேசணும். மக்களுக்கு வந்து எல்லாரும் தொண்டு செஞ்ச காவல்துறைக்கு முதல்ல நீங்க நன்றி தெரிவிக்கணும். ஒரு இடமும் ஒரு இடத்துலயும் பாண்டிச்சேரி மட்டும்தான் வந்து காவல்துறை ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. வேற எந்த ஊர்லயும் உங்களுக்கு அந்த மாதிரி சிறப்பு வராது. பாண்டிச்சேரியில முக்கிய அவசியம் இந்த காவல்துறைக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சேன்.